சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷ ராசியில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான மீனராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு இடப்பெயர்ச்சியாகிறாரு. மேஷ ராசியிலிருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு புது தெம்பையும் உத்வேகத்தையும் கொடுக்க போகுது. பொதுவாகவே மீனராசிக்கே சுக்கிரன் அஷ்டமாதிபதியா வந்தாலும் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது ஒரு விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பணவரவை கொடுத்தவரு இனிமே உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை தேடி தரப்போறாரு. உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதிக்கிற காலமா இது அமையப்போகுது. அதனால தயக்கத்தை விட்டுட்டு தைரியமா களத்துல இறங்கலாம். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரர்கள் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கிற இடம். அங்க சுக்கிரன் பலமா இருக்கிறதால தம்பி தங்கச்சிங்க கிட்ட இருந்த கசப்புகள் இப்போ காணாம போயிடும். அவங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால சில முக்கியமான உதவிகள் இல்லனா நல்ல செய்திகள் இப்போ உங்களுக்கு தேடி வரும். இதுவரைக்கும் ஒரு விதமான குழப்பத்துல இருந்த நீங்க இப்போ ரொம்பவே தெளிவான முடிவுகளை எடுத்து மத்தவங்கள ஆச்சரியப்பட வைப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லனா உறவினர்கள் கிட்ட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி இப்போ ஒரு சுமூகமான சூழல் உண்டாகும். எழுத்துத்துறை, பத்திரிகை இல்லனா கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு இப்போ கற்பனை திறன் அதிகமாகி உங்களுடைய வேலைகள் ரொம்பவே பாராட்டு பெறும். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் அதே சமயம் குறுகிய கால பயணங்கள் மூலமா லாபத்தையும் தரும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறறதால வருமானத்துக்கு இப்போ பெரிய தட்டுப்பாடு இருக்காது. கையில பணப்புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாவே இருக்கும். கமிஷன், ஏஜென்சி இல்லனா மார்க்கெட்டிங் வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே அதிர்ஷ்டமான மாசமா அமையப் போகுதுன்னு சொல்லலாம். பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கான வழிகள் இப்போ பிறக்கும். இதனால மனசுல இருந்த சின்ன பயம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். புதுசா மொபைல் போன் இல்லனா லேப்டாப் மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்குறதுல இப்போ அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்கான வசதிகளும் கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற மீனராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு காலமா இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிசினஸ்ல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி இப்போ புதுவிதமான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. லாபம் உயர ஆரம்பிக்கும். குறிப்பா டிராவல்ஸ், கொரியர் சர்வீஸ் இல்லனா ஆன்லைன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இப்போ ஆர்டர்கள் குவிய போகுதுன்னு தான் சொல்லணும். புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன லெவல்ல இப்ப முதலீடு செஞ்சு ஆரம்பிக்கலாம். அது படிப்படியா பெரிய லாபத்தை தரும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையில தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு இப்போ ஒரு சவாலா இருந்தாலும் அதை நீங்க திறமையா சமாளிச்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே தெளிவா எடுத்துச் சொல்லுவீங்க. இதனால உங்க மேல ஒரு தனி மரியாதை உண்டாகும். ஒரு சிலருக்கு குறுகிய கால இடமாற்றம் இல்லனா டூர் போறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த பயணங்கள் உங்க வேலைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவியா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த போட்டிகள் இப்ப குறைஞ்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான டீம் அமையும். புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கேத்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து கால் லெட்டர் இப்போ தேடி வரும் நேரம் இது. பூரத்தாடி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது தெம்ப கொடுக்கும். மனசுல இருந்த கவலைகள் இப்ப மறையும். குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய அறிவுத்திறன் இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கும். எதையும் நுணுக்கமா கவனிச்சு நீங்க முடிவெடுப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான தயக்கம் நீங்கி இப்போ எதையும் துணிச்சலா எதிர்கொள்வீங்க. காரியத்துல வெற்றி உங்களுக்கு தான் தேடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான உதவிகள் இப்போ கிடைக்கும். அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்ப மறைஞ்சு நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. எதையும் உற்சாகமா செய்யற எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். உத்திரத்தாடி நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் புகழையும் அள்ளித்தரப்போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். சனியோட நட்சத்திரம்ங்கிறதால பொறுமையா நீங்க செஞ்ச காரியங்களுக்கு இப்ப பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்களுடைய திறமையை காட்ட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இப்போ அமையும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது மத்தவங்க கருத்தையும் கேட்டு நடந்தா காரியங்கள் ரொம்ப வேகமா சுபமா முடிவுக்கு வரும். வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இப்போ சரி பண்ணுவீங்க. பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே இனிமையா அமையும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி புத்திசாலித்தனத்தையும் பெரிய வெற்றியையும் தேடித்தரும்னு சொல்லலாம். புதனோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய பேச்சுல ஒரு தனி வசீகரம் பிறக்கும். மத்தவங்களை ஈஸியா உங்க வழிக்கு கொண்டு வந்துடுவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள் தீரும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இப்போ எந்த சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால தெரிஞ்சவங்க வட்டாரத்துல ஒரு பெரிய மதிப்பு உங்களுக்கு தேடி வரும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே ஆக்டிவான ஒரு காலமா அமைய போகுது. குடும்ப நிர்வாகத்துல உங்களுடைய கை ஓங்கும். கணவர் உங்களுடைய யோசனைகளை மதிச்சு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. நீங்க கேட்ட பொருட்களை வாங்கி தருவாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் தீர்ந்து இப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல தனி மரியாதை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இப்ப கண்டிப்பா வரும். நகை நட்டுகள் வாங்குறதுல இப்ப ஆர்வம் காட்டுவீங்க. கைக்கு வர்ற பணத்தை சுப செலவுகளுக்காகவே நீங்க செலவு பண்ணுவீங்கன்னு தெரியுது. மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட இப்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டு படிச்சு நல்ல மார்க் எடுப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இதனால உங்களோட தன்னம்பிக்கை இப்ப கூடும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழும் கூடவே வரும். உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட இடத்துல இடம் கிடைக்கிறதுல இருந்த தடைகள் இப்போ நீங்கி ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நண்பர்களோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் ஜோதிட ரீதியா தெரியுது. ராசிநாதன் குரு பகவானோ சுக்கிரனோ சமமான நிலையில இருக்கிறதால உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நீங்க தெம்பா உணர்வீங்க. பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு வந்து சேரும். ஆனா காது இல்லனா தொண்டை சம்பந்தமான சின்ன தொந்தரவுகள் வராம பாத்துக்கிறது நல்லது. குளிர்ந்த பொருட்களை சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. மத்தபடி உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். எதையும் உற்சாகமா செய்யற அளவுக்கு இப்போ உங்களுக்கு எனர்ஜி ரொம்பவே நிறைய கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி அலைச்சலால கூடவே வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது பயணங்களுக்காக இல்லனா வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை ஒரேடியா செலவு செஞ்சிடாம சேமிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையற்ற மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க எந்த பண நெருக்கடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். மீனராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா பூராட்டாதிக்கு நிம்மதியும், உத்திராட்டாதிக்கு செல்வமும், ரேவதிக்கு புகழும் இப்போ கிடைக்கும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு பெரிய பலத்தை தேடித்தரும்.
உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் தயங்காம தைரியமா இப்பவே ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயல்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா எட்டி பிடிப்பீங்கன்னு நான் உறுதியா சொல்றேன். பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யறது ரொம்பவே ஒரு விசேஷமான பலனை தரும். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபமேத்தி வழிபடுங்க. உங்க ராசிநாதன் குரு என்பதால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்குரிய மஞ்சள் நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறப்போ உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய மூலதனம். கனிவா பேசி காரியங்களை சாதிச்சுக்க பாருங்க. கோபப்பட்டு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தான். உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா புத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பயிற்சி காலத்தை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கு. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.